வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரத்தை நம்முடைய ஞான சம்பந்தன்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அது பாடல் வரிகளோடு செய்திகளோடு சொல்கிறது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்கிறதுங்கிறத நம்ம இதனுடைய பின்னூட்டத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, கோவலன் சிலம்பு விற்க போய் மதுரையிலே வெட்டுண்டு மாய்ந்தான். இப்போது இவர்கள் தங்கியிருந்த ஆயர்பாடியிலே தீச்சகனங்கள் தோன்றின. கண்ணகி மட்டுமே அங்கு விட்டிருந்தாள். அந்த நேரத்தில் நிகழ்ந்தது என்ன? மிக அழகாக சொல்லுகிறார் இளங்கோவடிகள். இந்த பாடல் வரிகளை பாருங்கள். ஆங்கு ஆயர் முதுமுகள் ஆடிய சாயலால் பூவும் புகையும் புனை சாந்தும் கண்ணியும் நீடு நீர் வையை நெடுமால் அடியேத்த தூவி துறைபடிய போயினல் மேவி குறவை முடிவிலோர் ஊர் அரவம் கேட்டு விரைவொடு வந்தால் உழல். அத்தனை பேரும் குறவை கூத்தாடினார்கள். ஆடி முடிந்த பிறகு திருமாலுடைய நெடுமாலுடைய திருவடியை வணங்கிவிட்டு ஓசையும் அரவும் கேட்கிறது. மதுரை மாநகரத்துக்குள் ஹோ 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 என்ற ஒரு சத்தமும் ஐயோ என்கின்ற சத்தமும் கேட்கிறது. இதை கேட்டு அத்தனை பேரும் திகைத்து நிற்க, தான் தங்கியிருந்த வீட்டினுடைய வாசலிலே அமர்ந்திருந்த கண்ணகி சட்டென பயந்து நடுங்கியவளாய் ஒரு பெண் நகரத்துக்குள்ளிருந்து ஓடி வருகின்ற அந்த காட்சியை பார்த்து திடுக்கிடுகிறார். வருகின்றவள் நல்ல செய்தி கொண்டு வரவில்லை. ஒன்று, அந்த நல்ல செய்தி அல்லாத தீய செய்தி என்னை நோக்கியதாக இருக்குமோ என்ற அச்சம் அவளுக்கு. அதே போலவே நிகழ்ந்தது. வந்தவள் ஓடி வந்தவள் சொன்னால் சொல்லாடா சொல்லாடா நின்றாள். அவள்தான் சொல்லாடால். சொல்லாடா நின்றால் அந்நங்கைக்கு சொல்லாடும் சொல்லாடும் தான் எல்லாவோ காதலர் காண்கிலின் கலங்கி நோய் கைமிகும் ஊதுலை தோற்க உயிர்க்குமன் நெஞ்சென்றே ஊதுலை தோற்க உயிர்க்குமன் நெஞ்சாயின் ஏதிலா சொன்னது எவன். அவ திக்கி திணறி பேசுகிறாளாம். யாரோ ஒருத்தனா வெளியூர்காரனா அரசியோடைய சிலம்பு திருடிச்சானா, அவளை கொண்டு விட்டாங்களா. இந்த வார்த்தையை இளங்கோவடிகள் சொல்கிற அந்த பயன்படுத்துகிற சொற்களும் அரசுரை கோயில் அணியார் நெகிழம் கரையாமல் வாங்கி கல்பனாம் என்றே கரையாமல் வாங்கிய கல்பனாம் என்றே குறைகளல் மாக்கல் குலை குறித்தனரே. இதை கேட்ட உடனேயே கண்ணகிக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியும், அவள் அதிர்ந்து எனக்கேட்டு பொங்கி எழுந்தால் விழுந்தால் பொலிகதிர் திங்கள் முகிலுடும் சேனிலம் கொண்டன செங்கன் சிவப்பு அழுதால் தன் கேள்வனை எங்கனா என்னா இணைந்து ஏங்கி மாழ்குவாள். தன் கணவனை நினைத்து ஏங்கி, ஐயோ நாங்கள் வாழ்வதற்கு வந்த பூமி இந்த பூமி, இங்கு நான் என் கணவனை இழக்க, அந்த மன்னனும் அவனுடைய குடும்பத்தாரும் நன்றாக இருக்க, இது என்ன நியாயம் இந்த ஊரிலே? என் கணவன் என்னை விட்டு பிரிந்த பிறகு நான் கணவனை இழந்த கைம்பெண் போல துன்பத்திலே உழன்று வாழ வேண்டுமா? நான் உயிரோடு இருக்க வேண்டுமா? என் கணவன் எப்படி திருடியிருப்பான்? என் சிலம்பைத்தானே அவன் கொண்டு சென்றான் என்றெல்லாம் மனதுக்குள்ளே நினைத்தவளாக அவள் ஏங்கி நிற்க, இன்புறு தன் கணவர் இடர் எரி அகம் மூழ்க துன்புறுவன நோற்று துயரிரு மகளிரைப் போல் மன்பதை அலர்தூற்ற மன்னவன் தவறிழைப்ப அன்பனை இழந்தே யான் அவலம் கொண்டு அழிவலோ. அப்போது ஆகாயத்தில் ஒரு வானொலி எழுந்தது. நாம் இன்னைக்கு வானொலின்னா ரேடியோன்னு நினச்சிக்கிறோம். ஆகாயத்திலே அசரீரியாக, சரீரம் என்றால் உடம்பு, சரீரம் என்றால் உடம்பு இல்லாதது, ஒரு ஓசை கேட்டது. எப்படி என்றால், உன் கணவன் கல்வனல்லன். அது மட்டுமில்லை, இந்த ஊர் விரைவில் நெருப்புக்கு இரையாகும். ஆகாயத்திலிருந்து ஓர் ஒலி கேட்டவுடன் கண்ணகி, காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் என்று கேட்டவுடன் அதற்கு அந்த காய்கறி செல்வனாகிய சூரியன் பதில் சொல்வதாக இளங்கோவடிகள் எழுதுகிறார். காணிகா வாய்வதின் வந்த குறவையின் வந்தீண்டும் ஆய மடமகளிர் எல்லோரும் கேட்டிமின் ஆய மடமகளிர் எல்லோரும் கெட்டடைக்க பாய்தரை வேலி படுபொருள்
நீ அரிதி காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் கல்வனோ அல்லன் கருங்கயற்கண் மாதராய் ஒள்ளறி உண்ணும் இவ்வூர் என்ற ஓசை கேட்டது. என்ன பொருள்? உன் கணவன் கல்வன் அல்லன். அது மட்டுமில்லை, விரைவில் இந்த மதுரை மாநகரம் தீப்பற்றி எறிந்து நெருப்புக்கிரையாகும் என்கின்ற வார்த்தை அந்த ஆகாயத்திலிருந்து எழுகின்ற செய்தியை கண்ணகி மட்டுமில்லை, கேட்டவர்களெல்லாம் கேட்டு நடுங்குகிறார்கள். இதனை அடுத்து கண்ணகி மதுரை மாநகருக்குள் காளியின் உருவத்தோடு செல்கிறார். அப்படி அவள் மதுரை மாநகருக்குள் சென்ற காட்சியை ஊர் சூழ் வரி என்கிற பகுதியிலே எடுத்து சொல்லுகிறார் இளங்கோவடிகள். அதனைத் தொடர்ந்து வழக்குரை காதை இருக்கிறது. அதில் நீதி கிடைக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். நல்ல செய்திகளை நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.